ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. சக்திவேல் அந்த கார்ட்டூன் வந்து எனக்கு வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அதனால தான் இந்த கார்ட்டூனை உருவாக்கியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த கதையில் இவங்க தான் சக்திவேல், இன்பாவோட செகண்ட் அண்ணா. என்னம்மா இன்பா, என்னம்மா வேணும்? ஏதாவது வாங்கி தரணுமா? இல்லைண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்ணா. என்னம்மா? அது அது ரேணுகா அண்ணியோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பிரச்சனை எதுவும் பண்ணானா? அது அண்ணா, நான் சுடரையும் ஆஷாவையும் தேடி போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தேண்ணா. அப்போ அந்த பாண்டி பைக்கில் வந்தவன் யாரு நான் கொண்டு விட்டுறேன் அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தான். எனக்கு தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு தாவரி பிடிச்சி இழுத்துருவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாண்ணா. என்னம்மா சொல்ற? அந்த கேடுகிட்டனா எப்படியோ பேசினான்ட்ட? ஆமாண்ணா, என்கிட்ட அந்த பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னை விடவே இல்லை, வழியை மறைச்சிட்டு பைக்கில் ஏறி இல்லைன்னா தாவரி பிடிச்சி இழுப்பேன், இல்லை நான் தூக்கி வைப்பேன் அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வெட்டி தான் வந்து காப்பாத்துனா. என்ன சொல்ற? வெற்றியா? ஆமாண்ணா, வெற்றி அங்கே வரலன்னா பாண்டி என்ன வேணா பண்ணியிருப்பான். வெற்றி தான் வந்து காப்பாற்றி விட்டான். அந்த நேரத்துக்கு எனக்கு தப்பிச்சா போதும்னு நானும் வெற்றிக்கிட்ட பேசுகிற மாதிரி நடிச்சிட்டேண்ணா. அப்புறமா வெற்றி நான் செத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் பாண்டி இப்படி போகிற இடத்துலலாம் பார்த்து வம்பு இழுக்கிறாண்ணா. அதான் நீங்கள் அன்னிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் செத்தம் போடுங்க. அப்பப்பா, நல்லா நடிக்கிறியம்மா. நான் எங்கே நடிக்கிறேன் அண்ணி? நான் என்ன பண்ணேன்? அங்கே நடந்தது அப்படியே மாற்றி பேசுகிறேன். நான் இதுக்கு மாற்றி பேசணும்? எனக்கு மாற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிப்பாட்டி ஏத்து பேசாத. ஆமா, அங்க வெற்றி தானே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா. என் அண்ணன் தானே வந்து காப்பாத்தி விட்டான். நீ எப்படி மாத்தி பேசுற? இங்க பாருங்க, நீ எனக்கு அப்படி மாத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அங்க நடந்ததான் சொல்லிட்டு இருக்கேன். வெற்றி ஒண்ணு என்கிட்ட பிரச்சனை பண்ணல. வெற்றி தான் என்ன வந்து காப்பாத்தணும். என்கிட்ட பிரச்சனை பண்ணதே உங்க அண்ணன் தான். உன் அண்ணன் கேடுகிட்ட புத்தி பத்தி எனக்கு தெரியாது. உன் அண்ணன் தான் பிரச்சனை பண்ணிருப்பான். இங்க பாருங்க, உங்க தங்கச்சி சொல்றத முழுசா நம்பாதீங்க. என்கிட்ட என் அண்ணன் நேரத்தையும் சொல்லிட்டான். எதுக்கு உங்ககிட்ட சொல்லி டென்ஷன் ஆக்கிட்டு தான் நான் சொல்லல. இப்ப என்னன்னா அவ அப்படியே என் அண்ணன் மேல பழி போடுறா. நான் இப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? இங்க பாருங்க, நீ தேவையில்லாம உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காண்டி என் மேல பழி திருப்பாதீங்க. உங்க அண்ணன்ட்ட போய் கேளுங்க யார் தப்பா பேசிக்கிட்டாரு. அண்ணா. என்னம்மா? அண்ணா, வெற்றி ஒண்ணு என்கிட்ட பிரச்சனை பண்ணல. அவங்க கூட அந்த தங்கசாமி தாத்தாவா அவர் கூட நின்னாரு. நீங்க அவர்கிட்ட வேணா கேளுங்க யார் என்கிட்ட தப்பா பேசினான்னு, யார் என்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு அந்த தங்கசாமி தாத்தாவே சொல்லுவாரு. ஆமா ஆமா, இவ சொல்றத நான் நம்பிடுவேன். இவ அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. பாருங்க, என் அண்ணனை யாரா தப்பா பேசுனீங்க, நடக்குது வேற. பாருங்க, நீ உங்க அண்ணனை தப்பா பேச விரும்பல, எனக்கு தேவையும் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. என்கிட்ட தேவையில்லாம எல்லாம் மீறி பேசுற மாதிரி இருந்தது. உங்க அண்ணனெல்லாம் பார்க்க மாட்டேன். காலில் கடக்கதை கலத்தி அடிக்கவும் தயங்க மாட்டேன். உங்களுக்காக தான் பார்த்து விட்டுட்டு வந்தேன். இல்ல, நான் அப்பவே காலை கடக்கதை கலத்தி அடிச்சிருப்பேன் உன் பேசின பேச்சுக்கு. இன்பா, ரொம்ப பேசாத. என் அண்ணன் பாரு இன்பா, இவ கடக்கா. இவகிட்ட மனுஷனாப்பட்டவன் பேச முடியாது. இங்க பாரு, அந்த கேடுகிட்ட உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணோம், நீ காலில் கடக்கதை கலத்தடி. அண்ணன் நான் பாத்துக்கிறேன். அப்படியே என் புருஷன்கிட்ட வந்து பத்த வச்சுட்டல. நல்லா இரு, பொடி. யாரை பத்தி பத்த வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அண்ணன் நான் போனாலதான் என் அண்ணன் கிட்ட வந்து சொன்னேன். இல்லைன்னா என் மூத்த அண்ணன் கிட்டையும் என் லாஸ்ட்ல உள்ள அண்ணன் கிட்டையும் தான் சொல்லியிருப்பேன். எதுக்கு பிரச்சனை தான் இந்த அண்ணன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசாதீங்க. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வைங்க என்கிட்ட வரக்கூடாதுன்னு. உங்க அண்ணன் என்கிட்ட மட்டுமா வம்பிழுக்கிறான். அன்னைக்கு என்னன்னா சுடரோட தாவரி பிடிச்சி இழுத்துருக்கான். அம்மா கிட்ட அப்பமே சொன்னேன், கொஞ்சம் அண்ணனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அமைதியா இருக்கவங்க யாரை கேட்டா? இப்ப பாரு எங்க வந்து நிக்கணும். இப்ப இந்த மனுஷன் இவ போவ என்கிட்ட காய்ச்சி முச்சுன்னு கத்துவாரு. அதான் நல்லா பத்த வச்சுட்டல. இன்னும் என்ன நிக்க? கிளம்பு. பாருங்க, நீ எனக்கு அந்த அவசியம் கிடையாது. உங்க அண்ணன் ஒழுங்கா இருந்தா நான் இங்க வந்து சொல்லிருக்கவே மாட்டேன். உங்க அண்ணனை திருத்துங்க, அப்புறமா என்கிட்ட கத்துங்க. பாருங்கண்ணா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட பத்த வச்சு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போய் சண்டை கிட்ட போட்டுட்டு இருக்காதீங்க. பொறுமையாவே பேசுங்க. அப்பப்பா, எல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவள மாதிரி வேஷம் போடுறா. கிளம்புடி. அதெல்லாம் திருத்த முடியாதுமா, நீ போமா. சரிண்ணா. இந்த மனுஷன் என்கிட்ட காய்ச்சி முச்சுன்னு கத்துவாரு. பாரு, உன் அண்ணன் கிட்ட சொல்லி வை. என் தங்கச்சி கிட்ட ஏதாவது வம்பு இழுத்தான் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ உன் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏங்க, அவன் என்கிட்ட இப்படி மாத்தி பேசிருக்காங்க. நான் என்னங்க பண்ண? நான் அப்பா கிட்ட சொல்லி சத்தம் போட சொல்றேன். இவ்வளவு நேரம் ஏதோ உன் அண்ணன் உத்தமமா பேசிட்டு இருந்த, இப்ப என்னன்னா மாத்தி பேசுறாட்டு நீ சொல்ற? கிட்ட அப்படிதாங்க சொன்னான். அதனாலதான் நான் வந்து சொன்னேன். இப்பதான் இது தெளிவா சொல்றா. என்ன பண்ண முடியும்? நான் அப்பா கிட்ட சொல்லி நான் அவனை சத்தம் போடுறேன். இனிமே இன்பா கிட்ட எந்த பிரச்சனையும் அவன் பண்ண மாட்டான். பாரு, உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. இல்ல நீ உன் அப்பா வீட்டுக்கே போ. இவ்வளவு கொண்டு ஏன் தரையில கிட்ட வச்சிருக்கீ? என் நிம்மதியே போச்சு. என்னங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க? என்னால உங்களுக்கு என்ன நிம்மதி போச்சு? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அதில் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு நீங்க நடந்ததெல்லாம் சொல்லணும். இன்பா, என்னைவா என் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துட்டு போறேன். இருடி, நான் உன் அண்ணிங்கிறதை மறந்துட்டல. உன்னை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. என் அண்ணனே பொறுக்கின்னு சொல்லிட்டல. அந்த பொறுக்கி கையால தான் நீ தாலி வாங்குவோ, பாத்துக்கோ. பாண்டியா, என்ன பண்ணி வச்சிருக்க? என்னம்மா, என்னாச்சு? என்ன யாரு இன்பா கிட்ட வம்பிழுக்க சொன்னது? சொல்லு. நான் கெட்டிக்க போறவ தானே, அதான் வம்பிழுத்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவ அப்படியே மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லி கொடுத்துருக்கா.
என்னம்மா சொல்றீங்க? ஆமா, ரேணுகா ஃபோன் அடிச்சு என்கிட்ட கத்திட்டு இருக்கா. அண்ணா நான் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கதானே சொன்னேன், ஏமா இப்படி பண்றாங்க? அவர் என்னன்னா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறாரு. அந்த இன்பா வந்து இங்க பத்த வச்சுட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு என்கிட்ட கத்துறா. என்ன உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? கண்டிப்பா இன்பா உனக்கு தான் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருன்னு சொன்னேனா இல்லையா? என்ன பாண்டியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பாரு பாண்டியா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சது மாதிரி கோவப்படுவாங்க. கொஞ்சம் அமைதியா இரு. எப்படினாலும் இன்பா உனக்கு தான், புரியுதா? கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு. அவளை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. பாரு பாண்டியா, முதல்ல மாப்பிள்ளை மனசுல இடம் பிடி. நீங்க வேறம்மா, மாப்பிள்ளைக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. பாரு, ரேணுக்காவை எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டோம். அதே மாதிரி இன்பாவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரணும். அப்பந்தான் நம்ம நினைக்கிறது நடக்கும், புரியுதா? அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா சத்தம் கட்டாம இரு. சரிம்மா சரி, நான் எதுவும் பண்ணல. சரியா? சாப்பிட்டியா என்ன? இல்லம்மா, இனி எங்க சாப்பிட, அப்புறமா சாப்பிடுறேன். சரி சரி, வா முதல்ல சாப்பிடு வா. இல்லம்மா, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். சரி, இங்க பாரு, அவளை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போ. எப்படி அவ உனக்கு தான், புரியுதா? சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேன், சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டா. அம்மாடி சிவகாமி, சிவகாமி. அத்தை இதோ வரேன். அத்தை என்னத்த, ஏதாவது குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லைம்மா, உங்கள் அண்ணன் வாரேன்னு சொன்னான்ல, எப்போ வராமா? தெரியல அத்தை, வாரேன்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல. சிவகாமி. அத்தை அண்ணன் வந்துட்டாங்க போல. வானே உள்ள வாங்க அண்ணா. என்ன சிவகாமி, எப்படி இருக்க? எனக்கு நான் நல்லா இருக்கேண்ணே, நீ எப்படின்னு இருக்க? அண்ணி வரலையா? இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்கம்மா உள்ளதானே இருக்காங்க. சரிம்மா சரி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னையா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படியா இருக்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். என்னம்மா கூப்பிட்டுட்டேம்மா, என்னம்மா விஷயம்? அண்ணியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லண்ணா. இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேம்மா, என்னம்மா விஷயம்? அது அண்ணே. சொல்லுமா, தயங்காத சொல்லு. அண்ணே, சுடர்மொழிய வெற்றிக்கு கெட்டி தரையாண்ணா. என்ன சிவகாமி, உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இப்படி உங்கள் அண்ணனை வர சொல்லி கேட்குற? என்னம்மா திடீர்னு கேட்குற? ஐயா அத்தை, அவரும் ரூமுக்குள்ளே முடங்கியிருக்காரு. இப்படி இருந்தால் எப்படி அத்தை? வெற்றிக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா? சொல்லுங்க. அது சரிதாம்மா, ஆனால் வெற்றிக்கு இப்போ என்ன அவசரம்? அது அத்தை இல்லைத்த, வெற்றிக்கு கல்யாணம் பண்ணாதான் அவரும் வெளியே வருவார், நார்மலாக இருப்பார். அதுக்கு தான் அத்தை. உன் வேதனை புரியுதுமா, இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை வெற்றிக்கிட்டையும் ரத்னத்துக்கிட்டையும் கேட்டுக்கோமா. அத்தை நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? நான் என்னம்மா சொல்லணும்? அன்னைக்கே நானும் சொல்லியாச்சு. நீ அது மீறி உங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேட்குறம்மா, இதில் நான் இதுமா தலையிட முடியும்? உன் பாடாச்சு. என்னத்த இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா, நான் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, உன் விருப்பப்படியே செய். வெற்றிக்கிட்டையும் ரத்னத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ணே நீ சொல்லணே, சுடர்மொழியை வெற்றிக்கு கெட்டி தாரியா இல்லையா? எனக்கும் சந்தோஷம் தாம்மா, சுடரை வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா மாப்பிள்ளை சம்மதமும் மருமக சம்மதமும் ரொம்ப முக்கியமா. அதை நான் பார்த்துக்கிறேண்ணே, நீ என்ன சொல்ற? அம்மா. என்ன வெற்றி? அம்மா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? என்னாச்சு வெற்றி? வெற்றி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா, நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு சொல்லு வெற்றி. ஆமா, என் கல்யாண விஷயத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம்னு உங்களுக்கு சொன்னேனா இல்லையா? எதுக்குமா? என்ன வெற்றி நீ இப்படி பேசுற? சரி வெற்றி, நான் கேட்கறது மட்டும் பதில சொல்லு. உனக்கு சுடரை பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு சுடரை பிடிக்கும், நான் பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா தங்கச்சியா பிடிக்கும். கவி எப்படியோ அப்படிதான் சுடர். என்ன வெற்றி இப்படி சொல்ற? அவ உன்னோட முறப்பொண்ணு. பேருக்கு வேணா அவ முறப்பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. உங்களுக்கு புரியுதா இல்லையா? கவி எப்படியோ அப்படிதான் சுடர். நீங்க சுடர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? சிவகாமி, வெற்றி சொல்றதும் சரிதான். நீ கூப்பிட்ட நேரமே நான் சுடர்கிட்டையும் பேசிட்டு தான் வாரேன். ஆனா சுடரும் ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டா, வெற்றி எனக்கு அண்ணா மாதிரி, தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி தான் விட்டா. என்னண்ணே நீங்க இப்படி சொல்ற? இல்லம்மா, நீ திடீர்னு கூப்பிட்டுட்டேனா என்னவா இருக்கும்னு யோசித்தேம்மா. சரி, சுடர்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். என் நம்ம இங்க பேசி வாக்கு தந்துட்டு அப்புறம் சுடருக்கு பிடிக்கலனா, அதனால சுடர்கிட்டையும் பேசினேம்மா. அவ இல்லவே இல்லப்பா, வெற்றி எனக்கு அண்ணா மாதிரி, நீங்க தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க, அப்படின்னு நீங்க ஏதாவது பண்ணீங்க நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாமா. என்னென்ன சொல்றீங்க? அம்மா, இப்ப புரிஞ்சுக்கோங்க, என் கல்யாணம் நடக்கும், அதுவும் அப்பா தான் முன்னாடி நடத்துவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவசரப்பட்டு அது செய்யற இது செய்யறேன்னு எதுவும் செய்யாதீங்கம்மா. இல்லப்பா, உன் கல்யாணத்துக்காவது அப்பா வெளியே வந்துட மாட்டாங்களா? உன் கல்யாணத்துக்கான வேலையை அப்பா பண்ணிட மாட்டாங்கன்னு தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? சரிப்பா, நான் இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன். அப்புறம் மாமா, எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? சுடருக்கு எங்கேயும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். என்னையா இப்படி சொல்ற? இல்ல மாமா, இப்போதைக்கு அவளுக்கு எங்கேயும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். சரியா, நானும் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் நினைச்சேன். சரியா, நீ சொல்லிட்டல, நான் எங்கேயும் பார்க்கல. சரி சிவகாமி, அண்ணன் கிளம்புறப்போ. இருண்ணே, சாப்பிட்டுட்டு போ. ஆமாயா, சாப்பிட்டுட்டு போயா? இப்படி வந்துட்டு உடனே போனா எப்படியா? அடுத்த வீடா? சரி சரி, சாப்பிடாம போனா விடையா போற. சரி, சாப்பாடு எடுத்து வை, அண்ணன் சாப்பிடுறேன். சரிண்ணே, வாண்ணே. சரிம்மா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரியா? சரி பாட்டி, போயிட்டு வரேன். சரி மாமா, போயிட்டு வரேன்.
சரியா பார்த்து போயிட்டோயா. சரிங்க பாட்டி. சரி வானே, உள்ள வானே, சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா, எல்லாம் எடுத்து வை, வரேன். சரிங்கண்ணா. சரிப்பா, போய் சாப்பிடு போயா. சரிங்கத்தா. வாங்கத்தா, நீங்களும் சாப்பிடுவாங்க, வாங்க. இல்லையா, இல்ல இப்பதான் ஐயா சாப்பிட்டேன். நீ போய் சாப்பிட்டியா? சரிங்கத்தா. அம்மா வேற அதச்சு இதை செய்யணும், இப்ப அவ திட்ட போறா. ஏய், ஐயோ, இவனா? ரோட்ல போகும்போது பார்த்து போக மாட்டேன், இப்படிதான் குறுக்க மறக்க போவியா? இல்ல, கவனிக்கல. இவ்வளவு அழகா தான் இருக்கான். உன் பேர் என்ன? ஆ, என் பேர் எதுக்கு? ஏன் கேட்டா சொல்ல மாட்டியா என்ன? இல்ல, திடீர்னு கேக்குறீங்களா, அதுக்குதான். இல்லம்மா, நாளை பின்ன கூப்பிடணும்ல, பேர் தெரிஞ்சாதானே கூப்பிட முடியும். பேர் என்ன? எதுக்கு நீங்க என்ன கூப்பிடணும்? எனக்கு பொண்டாட்டியா வர போறவள பேர் தெரிஞ்சாதானே கூப்பிட முடியும். இல்ல செல்ல பேர் வச்சு கூப்பிடணும்னாலும் கூப்பிட நான் ரெடி தான். இவன் என்ன இப்படி பேசுறான்? நம்ம கிளம்புவோம். என்னம்மா பேர் சொல்லாம கிளம்புற? சொல்லிட்டு போமா. நான் எதுக்கு பேர் சொல்லணும்? உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? தேவையில்லாம எதுவும் பேசாம கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பேச்சு ஒன்றும் சரியில்லை, கிளம்ப போயிடுவோம். என்ன, எதுக்கு இப்படி பைக் வச்சு மறைக்கிறீங்க? விடுங்க, நான் போகணும். நான் கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு கிளம்பு. நான் எதுக்கு சொல்லணும்? எனக்கு வழியை விடுங்க. வழிய விடுறேம்மா, பேரை சொல்லிட்டு கிளம்பு. என் பேர் எனக்கே தெரியாது. இது உன் பேரே உனக்கு தெரியாதா? அப்போ உன்னை எப்படி எல்லாரும் கூப்பிடுவாங்க? அவங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடுவாங்க. ஓ அப்படி, கடைசி வரைக்கும் உன் பேரை சொல்ல மாட்டேன். அதான் சொல்லிட்டேனே, என் பேர் எனக்கே தெரியாதுன்னு. அது எப்படிம்மா உன் பேரு உனக்கு தெரியாம இருக்கும்? அது வந்து எனக்கு அப்பப்போ மறதி, என் பேரை நானே மறந்துடுவேன். சரி சரி சரி, நானே உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நீங்க எதுக்கு எனக்கு பேர் வைக்கணும்? இல்லம்மா, உனக்கு அப்பப்போ ஞாபகம் மறதி வேற இருக்கு, உன் பேரை நீயே மறந்துடுத. கூப்பிட ஒரு பேர் வேணும்லம்மா. எது பேர் வைக்க போறீங்களா? நீங்க எதுக்கு எனக்கு பேர் வைக்கணும்? நீங்க எதுக்கு கூப்பிடணும்? இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, ஓடிடுவோம். ஏய் நில்லு. எங்க போயிடுவேன்? இங்க தானே இருப்பேன். என் கண்ணில் என்ன படாமையா போறேன், பார்த்துக்கிறேன்டி. ஏன்டி வர இவ்வளோ நேரம்? சொல்றேன்டி. ஆமா, இந்தாங்க. இந்தா அவங்க லாஸ்ட் அண்ணா வந்தாங்க, அந்த பேசிட்டு இருக்கா, இப்ப வருவா. சரிடி. ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு? சொல்றேன்டி, இன்பா வரட்டும். என்னடி வாரத்துக்கு இவ்வளோ நேரமாடி? இல்லடி, நான் அப்பவே வந்துட்டேன்டி. வந்துட்டு இருந்தேனா, அந்த பாண்டி இருக்கான்ல, அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன், அவன் வழியை மறைச்சிட்டான்டி. என்னடி சொல்ற? எது உன்கிட்ட பிரச்சனை பண்ணானா? இல்லடி, உன் பேர் என்ன, என்கிட்ட சொல்லு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி பேரு தெரிஞ்சாதானே நாளை பின்ன கூப்பிட முடியும் அப்படின்னு பேசினாண்டி. என்னடி சொல்ற? ஆமாடி. சரி, இவங்கிட்ட நம்ம எதுக்கு சொல்லணும்னு நானும் வரலான்னு கிளம்புனா பைக்கை கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டான், விடவே மாட்டேன்னு. அப்புறம் அவன்கிட்ட என் பேர் தெரியாது, எனக்கு மறதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன்டி. பாராசா, அவன் பேசும்போது நல்லா தான் பேசுவான், ஆனால் அவன மாதிரி ஒரு கேடு கட்டவன் எவனும் கிடையாது. நீ அவன்கிட்ட ரொம்ப எல்லாம் பேசி கொடுக்காத. ஆமாம், சுடர் சொல்கிறது சரிதான். நேற்று என்கிட்ட இந்த வம்பெடுத்தான், வெற்றி வந்து தான் காப்பாற்றினான். வெற்றியை நான் வந்து காப்பாற்றினா? ஆமாடி, உங்களை தேடி வந்துட்டு இருந்தேன்ல, அப்பதான் உன் பைக்கில் வா, இல்லைன்னா உன்னை தூக்கி வச்சிருவேன், தாவை பிடிச்சி இழுத்துருவேன் அப்படி இப்படின்னு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். என்னையும் விடவே இல்லை, வழியை மறைச்சு. நல்ல காலம், வெற்றி தான் வந்து உன்னை சுடர் கூப்பிடுறா, சீக்கிரம் போவி அப்படின்னு வந்து காப்பாற்றி விட்டான். பாராசா, அவங்ககிட்ட நான் பேச்சு கொடுக்காத சரியா? ஏய், நீ வெற்றி என்கிட்ட பேசிட்டியாப்போ? பாரு சுடர், நேற்று காப்பாற்றினாங்க, அதுக்கு மட்டும்தான் தாங்கிச்சனே. மற்றபடி எனக்கு அவனை கண்டாலும் பிடிக்காது, அவன் சவகாசம் எனக்கு வேண்டாம். நான் இதை அண்ணங்கிட்டவும் சொல்லிட்டேன். ரெண்டாவது அண்ணங்கிட்ட அண்ணியை கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. அப்புறம் அவங்க அண்ணிட்ட சொல்லி அவங்க அண்ணனையும் சத்தம் போட சொல்லியிருக்காங்க. சரிடி சரி, இனிமே நீ அவனை கண்டாலும் பேசாத, அந்த பக்கமே நிற்காத சரியா? இல்லடி இல்லை, இன்னைக்கு பைக்கை குறுக்க கொண்டு விட்டு வழி மறைச்சிட்டாங்கடி, அதுக்கப்புறம் நான் எப்படியும் எஸ்கேப் ஆயிட்டேன்டி. சரிடி, பார்த்து இருந்துக்கோ சரியா? ஏய், நம்ம மீன் பிடிக்க போகலாமா? ஆமாடி, இங்கே எத்தனை மட்டும் தான் இருக்க முடியும், மீன் பிடிக்கவே போகலாம். இன்பா, இப்போ பிளாக் வர நேரம், அவரை மட்டும் பார்த்துட்டு போலாண்டி. நீயும் அவர் வார நேரம்லாம் போய் பார்க்குற, ஏதாவது பேசுறியாடி? சும்மா பார்த்துட்டு வரதுக்கு அங்கே போய் நிற்கணுமாடி? பொடி, நான் எல்லாம் வரல. என்னடி இப்படி சொல்ற? வாடி, வந்து தொலைகிறேன் பொடி. ரொம்ப தாண்டி பண்ற பொடி. சரிடி வா. என்ன அன்பு பார்க்கணும், சரி அன்பை பார்த்துட்டு அப்படியே போகும். யாசா, இன்பை பார்த்து கத்துக்கடி. ஆமா ஆமா, உனக்கு இப்போ சப்போர்ட் பண்றல்ல, அதனால. சரி சரி, சண்டை வைக்காதீங்க வாங்க. பாருடி, இந்த ஆசை ரொம்ப தாண்டி பண்றான். ஆமாடி, நீயும் டெய்லி அன்பு வார நேரத்துக்கு போய் நிக்க, அதுவும் மேக்கப்பு எங்களை பாடா படுத்து அழகா இருக்கேன்னு. ஆனா அவர் உன்னை திரும்பி ஒரு பார்வை பாக்குறாரு இல்ல, அப்புறம் எதுக்குடி? சரியா சார், போதும், பாவம் விடு. நீயும் அவ சொல்றதை கேட்டு சிரிக்கிறல்ல ஒரு நாள். ஏய் நிப்பாட்டுடி, இப்ப என்ன ஒரு நாள் நீயும் அன்பானும் ரொமான்ஸ் பண்ணுவீங்க அவ்வளவுதானே? அந்த ஒரு நாள் எப்போ வரணும் நானும் பாக்குறேன்டி. யாசா, பாவடி விடுடி. சுடர், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த ஒரு நாள் சீக்கிரம் வரும்டி, நீ பார்க்க தானடி போற. பார்க்கலாம். படி, நீ படி. சரி சரி, இங்கே நீ சண்டை போடாம அங்க வந்து சண்டை போடுங்க, அன்பு வேற வர நேரம் ஆச்சு. ஆமா இப்போ உங்ககிட்ட சண்டை போட எனக்கு நேரம் இல்லை. வாங்க போலாம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.